யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நல்லா கவனிங்க. ஓரேபிலே மோசேயினுடைய அனுபவங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மோசேயினுடைய ஆவிக்குரிய வாழ்வில், மோசேயினுடைய தனிப்பட்ட விதத்தில், மோசேயினுடைய குடும்ப வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இடம்தான் ஓரேப். இந்த பகுதியில் நாம் கவனிக்கும் பொழுது மோசேயினுடைய ஓரேபின் அனுபவம், அவர் ஓரேபிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு மனுஷன் ஓரேபுக்கு வருகிறானோ, எந்த ஒரு குடும்பம் தேவ சமூகமாகிய கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபுக்கு வருகிறதோ, அந்த தனிநபரால், அந்த குடும்பத்தால், அந்த சபையினால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. மோசே எப்பொழுது தேவ சத்தம் கேட்டார்? இதை நம்ம கவனிக்கணும். ஒரு மனுஷன் ஆலயத்திற்கு வந்தவுடனே அவனால் தேவனுடைய சத்தம் கேட்க முடியாது. ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக தேவ சமூகத்திற்கு வந்தவுடனே ஆண்டவர் அவனோடு பேச வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. தேவ மனிதனாகிய மோசே சிலதை கண்டு ஓரேபுக்கு வருகிறார். ஆனால் அவருடைய வாழ்வில் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டுமானால் 2 அனுபவத்தை அவர் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. அதுல கவனிக்கும் பொழுது 3:1 வாசிக்கும் பொழுது, தேவன் இருக்கிற பரிசுத்த பூமிக்கு அவர் வந்த பொழுது, முதல் நிலை, ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டுமானால் அவன் பரிசுத்த பூமியாகிய தேவ பர்வதத்திற்கு வர வேண்டும். முதல் நிலை. பரிசுத்தம் என்று சொல்லுகிற முதல் நிலையை அடையாத பட்சத்தில் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசே, நீ நின்று கொண்டிருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த இடத்தினுடைய அனுபவம் என்ன? பரிசுத்தம். அப்ப எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டுமோ, அந்த மனிதன் முதல் நிலையாகிய பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திலே கடந்து வர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? தேங்க்யூ. இரண்டாவதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி மோசேயினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனை தரிசிக்கிற பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனை தரிசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த நிலை முதல் நிலை. இரண்டாவது, ஆண்டவரை காண்கிற, அனுபவிக்கிற நிலை இரண்டாவது நிலை. இந்த நிலைக்கு வந்தால் மட்டுமே ஒருவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். மூன்றாவதாக, அவன் அதை பார்க்கும்படி அதற்கு கிட்ட வந்த நிலைமையிலே நிற்கிறவர் அனுபவம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரோடு இன்னும் நெருங்குகிறானோ, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த நிலைக்கு வருகிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தரிசிக்கும் நிலைக்கு வருகிறானோ, எந்த மனுஷன் ஆண்டவரோடு இன்னும் 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 நெருங்கி சேரும்படிக்கு அவருடைய சமூகத்தோடு நெருங்குகிறானோ, வேதம் சொல்லுகிறது அவனோடு கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தோடு, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு, ஆண்டவருடைய வல்லமையோடு, ஆத்மீக அனுபவத்திலே நெருங்கி சேருகிறானோ, அவனோடு தேவன் மனம் திறந்து பேச ஆரம்பிப்பார். அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே,
இன்றைக்கு அருமையான பகல் வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏதோ ஒரு தூரத்திலே நிற்கிறவர் அனுபவம் அல்ல. நீங்கள் ஆண்டவரிடத்திலே இன்னும் கிட்டே, தேவ சமூகத்திலே இன்னும் கிட்டே, அவருடைய ஜெப வாழ்விலே இன்னும் அவரோடு நெருங்கி நெருங்கி சேரும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவதையும் அவருடைய சத்தத்தையும் கேட்க முடியும். நல்ல கவனிங்க, தேவனுடைய சத்தத்தினுடைய சிறப்பை இந்த நாளிலே நாம் படிக்க போகிறோம். தேவனுடைய சத்தத்தின் சிறப்பு என்ன? முதலாவது, தேவனுடைய சத்தம் எங்கே எப்பொழுது வெளிப்பட்டாலும் அது தேவனுடைய சித்தத்தை மனிதன் அறிந்து கொள்வதற்காகவே வெளிப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, பரிசுத்த வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, எங்கெல்லாம் மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய சித்தம் இன்னது என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடிந்தது. தேவ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முற்பிதாக்களை குறித்து படிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம், ஈசாக்கை குறித்து படிக்கிறோம், யாக்கோபை குறித்து படிக்கிறோம், கிதியோனை குறித்து படிக்கிறோம், தாவீதை குறித்து படிக்கிறோம், தானியேலை குறித்து படிக்கிறோம். எல்லாம் நம்முடைய முற்பிதாக்களை கவனிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்களோ அது அவர்களை தேவ சித்தத்தை அறியும்படி செய்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஏன் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? உங்களை எப்பொழுது தேவன் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தாரோ, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தாரோ, அக்கிரம வாழ்க்கையில் இருந்து பிரித்தெடுத்தாரோ, நீங்களும் நானும் சுய சித்தம் செய்யும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இயேசு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒத்துக்கொள்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நாம் சுய சித்தம் செய்ய வேண்டுமானால் இத்தனை பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுய சித்தம் நிறைவேற்ற வேண்டியவர்களானால் ஜெபிக்கிறதும் உபவாசிக்கிறதும் பரிசுத்த வாழ்க்கையும் இரவு பகலாக தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுதலும் இத்தனை பிரயாசங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த உலகத்திலே ஆண்டவன் நம்மை பிரித்தெடுப்பதற்கான காரணம் என்ன? சுய சித்தத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கும்படி. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, மனிதனுக்கு பிரியமாக தோன்றுகிற வழிகள் உண்டு, மனிதன் விரும்பி செயல்படுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு எப்படியாம்? மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலே மரண வழியில் நடக்க வேண்டியவர்கள் அல்ல, மாறாக தேவனுடைய ஜீவ வழியில் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜீவ வழியில் நாம் நடக்க வேண்டுமானால் அவருடைய ஜீவ வழி இன்னதென்று நாம் அறிய வேண்டும். அவருடைய ஜீவ வழியை தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ள அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மை பார்த்து, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, தெய்வ சத்தத்தை கேட்காத எவரும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாத எந்த மனுஷனும் இந்த பூமியில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் அறியும்படி எனக்கு உதவி செய்கிற தேவ சத்தத்தை இந்நாட்கள் முதற்கொண்டு என் காதுகளில் விழச் செய்வீராக. வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இதை விரும்புவீர்களானால் தேவ மனுஷன் மோசே வந்தது போல பரிசுத்தம் என்ற நிலைக்கும், இரண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தரிசிக்கும் உணரும் நிலைக்கும், மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு இன்னும் இசைந்து சேருகிற நிலைக்கும் நீங்கள் வருவீர்களானால் இந்த நாட்கள் முதல் தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் என்பதில் சந்தேகமில்லை.
இரண்டாவதாக தேவனுடைய சத்தம் நமக்கு எவைகளுக்கு உதவி செய்கிறதா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 21ஆம் வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கும்படி சொல்லுகிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதுவிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து, ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து, தன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற விருப்பத்தோடு ஒரு தெய்வ பிள்ளை இந்த பரந்த பூமியில் நடக்கிறார் என்று வைத்து விடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு தெய்வம் மிக அருமையான ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். வழி மாறி செல்லும் பொழுதெல்லாம் பின்னால் ஒரு சத்தம் கேட்குமா? வழி இதுவே. திசை மாறி செல்ல முற்படும் பொழுதெல்லாம் காதுகளில் ஒரு வார்த்தை கேட்குமா? மகனே, நீ செல்லுகிற பாதை இது அல்ல, செல்ல வேண்டிய பாதை இது அல்ல, நீ போக வேண்டிய வழி இது அல்ல, நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற பாதை உனக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானதும் அல்ல, நீ செல்ல வேண்டிய பாதையும் அல்ல என்று உன்னை கூப்பிட்டு சொல்லுகிற சத்தம் கேட்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை எதற்காக கேட்கப்படுகிறது? நாம் வழி மாறி செல்வதை தவிர்க்கவும், சரியான பாதையில் நடந்து செல்வதற்கும். நல்லா கவனிங்க. பரந்த இந்த பூமியில எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் பாடுகள், எங்க பார்த்தாலும் கவலை, எங்க பார்த்தாலும் நெருக்கம், எங்க பார்த்தாலும் ஆசாபாசம், எங்க பார்த்தாலும் உலகம், எங்க பார்த்தாலும் சிற்றின்பம். இவைகளின் நடுவிலே சரியான பாதையில் ஒருவன் செல்ல வேண்டுமானால் அவனுடைய காதுகளில் ஒரு படைத்தவருடைய சத்தம் கேட்கவே வேண்டும். அல்லேலூயா. உலகம் ஒருபுறமாய் இழுக்கிறது, குடும்பம் இன்னொரு புறமாய் இழுக்கிறது, சமுதாயம் இன்னொரு புறமாய் இழுக்கிறது, ஆமென், தேசம் இன்னொரு புறமாய் இருக்கிறது, ஆமென், நண்பர்கள் இன்னொரு கோணத்திலே நம்மை அழைக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, கிருபை நிறைந்த ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவருடைய சித்தத்தை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்ட ஒருவன் எந்த சத்தத்தை கேட்கணுமா? வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஓடுகிற ஓட்டத்திலே பின்னால் ஒரு கேட்கும், மகளே, நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சில நேரங்களில் விசுவாச பாதையில் நீ சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், மகளே, கடந்த வாரத்தில் இருந்ததை பார்க்கிலும் நீ சோர்ந்து போய் இருக்கிறாய், இன்னும் உன்னுடைய வேதகத்தை அதிகரிக்க ஆரம்பி. ஒருவேளை ஜெப வாழ்க்கையில் நீ குறைந்திருப்பாயானால் இந்த தேவ சத்தம் சொல்லும், மகளே, நீ ஜெபிக்காமல் இருந்தால் இந்த சூழ்நிலையில் நின்றுகிட மாட்டாய், நீ ஜெபித்துக்கொள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும். ஒருவேளை சபையோடும் தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவை நீ தூரப்படுத்திக் கொண்டால் கர்த்தர் சொல்லுவார், மகளே, நீ தெய்வ சமூகத்தை விட்டு விலகினால் உன் குடும்பம் நிற்காது. நீ இந்த அளவிற்கு நிற்க காரணமே சபையோடு உள்ள உறவு என்பதை கர்த்தர் உனக்கு சொல்லி சரியான பாதையில் இத்தனை வருடம் நடத்தினவர் இனிமேலும் உன்னை நடத்த வேண்டுமானால் படைத்து அழைத்து சரியான பாதைகளை அழிந்திருக்கிற ஒரு தெய்வத்தினுடைய சத்தத்தை நீ கேட்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு விமானம் ஒன்று ஒரு கடலிலே விழுந்து விட்டது. அதை குறித்த காரியத்தை கண்டுபிடித்த பொழுது புறப்பட்டு 13வது நிமிஷத்திலேயே அந்த விமானத்திற்கும், ஆமென், அதனுடைய கட்டுப்பாட்டு அறைக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எப்ப ஒரு விசுவாசிக்கும் அழைத்த தெய்வத்திற்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுமோ அதுக்கு பிறகு நீ கிருபையில இல்லைன்னு நினைச்சுக்கோ. எப்பொழுது அழைத்த தெய்வத்திற்கும் அழைக்கப்பட்டவனுக்கும் உள்ளே ஒரு உறவு இல்லையோ அதுக்கு பிறகு நீ லட்சியத்தை தலகீழ நின்றாலும் உன்னால் அடைய முடியாது. காரணம், கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கடலுக்கு செல்லுமே அல்லாமல் செல்ல வேண்டிய இடம் செல்லாது. விளையாடாது. ராமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ வசனத்தை கேள் என்று சொல்வது விளையாட்டு அல்ல.
தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடு என்று சொல்வது விளையாட்டு அல்ல, அது உன்னை சரியாக நடத்தும். வேதம் சொல்லுகிறது, ஆமீன், மோசே நீ தேவனுடைய சத்தத்தை கேட்டால் மட்டுமே ஆமீன் இனி உன்னால் நடக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய சத்தம் உன்னை வழி தவறி செல்லாதிருக்கும்படி உன்னை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கும். மகளே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே, மகளே வேகத்தை குறைத்துக் கொள்ளாதே, மகனே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடாதே, மகனே இந்த உலகத்தின் மேல் உன்னுடைய இருதயத்தை வைக்காதே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னுடைய விசுவாசத்தை உண்டு எழுப்பு, கிருபையிலே உண்டு பலப்படு, தேவ அன்பிலே உன்னை உருவாக்கிக் கொள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்குமானால், பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த லட்சியத்தை நோக்கி தொடருகிறேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த சத்தம் என் காதுகளில் விழணும்னு ஆசைப்படுற பிரதர்? அவ்வளவுதான். அல்லேலூயா. பல சத்தங்கள் இருக்குது. நீ கேட்கிற சத்தம் தேவ சத்தமா இருக்கணும், தேவ சத்தமா இருக்கணும். ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்ட பின்பு தேவனுடைய சத்தத்தை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்ட பின்பு கர்த்தரிடத்திலிருந்து கேட்ட சத்தம் ஆசீர்வாதத்தின் சத்தம் அல்ல, அது சாபத்தின் சத்தம். அந்நிய சத்தம் கேட்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் உடன்படக்கூடாது. யோவான் சுவிசேஷத்திலே என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஜான் சாப்டர் 10, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 3, 4, ஆமீன் 5 வசனங்களை சத்தத்தையும் அதனுடைய பின்பற்றுதலையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். வாசலை காக்கிறவன் அவைகளுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே, ஒரு ஆமீன் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, எப்பொழுது ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்குமோ அவைகள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு ஆசீர்வாதத்திற்காக, மேய்ச்சலுக்காக, வளர்ச்சிக்காக நடத்தப்படுகிறது. ஒரு ஆமென். எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சபை மேய்ப்பனின் சத்தத்தை கவனமாய் கேட்கிறதோ மேய்ப்பன் மந்தையை மிக சரியாக நடத்த ஆரம்பித்து விடுவார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிமா. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள், நல்ல கவனி, ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் கேட்காம இருந்த எவனுக்கோ பின்தொடரும். மேய்ப்பனின் சத்தம் அவன் காதுகளில் கேட்கிறபடியினால் ஆடுகள் யாருக்கு பின்தொடருதா? மேய்ப்பனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆடுகளுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. அந்நியர்களுடைய சத்தம் இந்த ஆடுகளுக்கு தெரியாது. அந்நியர்களின் சத்தத்தை இந்த ஆடுகள் அறியாதிருக்கிறபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். ஆமீன். கடந்து செல்லும் பொழுது வழி இதுவே, வலது பக்கமாய் சாய வேண்டாம், இடது பக்கமாய் சாய வேண்டாம் என்று சொல்லுகிற ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, யார் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அழைத்த தெய்வத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியுமானால் காதுகளில் தேவ சத்தத்தை கேட்கிறார்கள். ஆமென். இப்ப எத்தனை பேர் விரும்புறீங்க என் காதுகள் தேவ சத்தம் கேட்கும்படி ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே? வார்த்தையின் மூலமாய் தேவ மனிதனாகிய சாமுவேலுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினாரே. தன்னை குறித்த தேவ சித்தத்தையும் அவர் அறிந்தார், தன் ஜனத்தை குறித்த தேவ சித்தத்தையும் அவர் அறிந்தார்.
என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் தேவனுடைய சத்தம் காதுகளில் விழுமானால் வழிமாறி செல்ல வேண்டிய நிலை வராது. தேவனுடைய சத்தம் காதுகளில் விழுமானால் தடுமாற வேண்டிய நிலை வராது. கர்த்தருடைய சத்தம் காதுகளில் விழமானால் அவன் தலைகுனிய வேண்டிய நிலை வராது. இன்றைக்கு பகல் வேளை சொல், ஆண்டவரே, அநேக நேரங்களில் உலகத்தின் சத்தம், மனிதனுடைய சத்தம், சமுதாயத்தின் சத்தத்தை கேட்டு வழிமாறி போன நேரங்களில் எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு பேசினோம். இன்றைக்கு பகல் வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி என்னை அர்ப்பணித்து விடுகிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக.